எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிஷா எலைட் அப்படின்ற ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு சென்னை சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு சைட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில சென்னையில இதெல்லாம் ஒரு பிரைம் மேஜரான லொகேஷனோ அந்த எல்லா லொகேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதையும் தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டி லிமிட்குள்ள ஒரு அருமையான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம சைட்டுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சைட்டு எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி இந்த சைட்டில் ஒரு பிளாட் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இவங்க வெறும் இடம் மட்டும் தான் கொடுக்குறாங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறாங்களா, இவங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமாக கையில் எவ்வளோ பணம் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் பெருங்கலத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவ்வளோ விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்தீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த பிரதிஷா எலைட் ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரதிஷா எலைட்டுக்கு மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா ஓல்டு பெருங்கலத்தூர்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாங்க. இதே நீங்கள் பெருங்கலத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இதையும் தாண்டி நீங்கள் வந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வரீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. அண்ட் இப்போ இந்த பிரதிஷா எலைட் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருவாங்க. இது சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 24 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த 24 சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட் அப்படின்ற ஒரு சூப்பரான சைஸஸ்ல தான் பிளாக் டாப் தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு காம்பவுண்ட் வால் அண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்காங்க. நமக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸும் ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனடியாக வீடு கட்டுற மாதிரி தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த சைட்டில் இருக்க மாதிரி நமக்கு வேறு எந்த சைட்லையுமே வந்து மேஜரான லொகேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் அதை வச்சு தான் நமக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ப்ரொபோசல்லாம் பக்கத்தில் வருது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சைட்லேருந்து ஜிஎஸ்டி ரோடு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்குது. நம்ம சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் ரிங் ரோடுமே தெரியும். ஜிஎஸ்டி ரோடும் அவுட்டர் ரிங் ரோடும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு சைட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நமக்கு இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு அவுட்டர் ரிங் ரோடும் இருக்குது, ஜிஎஸ்டியும் இருக்குது. புதுசாக ஓப்பன் பண்ண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸில் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு தெரியல நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலோ எக்மோரோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தாம்பரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஊருக்கு போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்துருங்க. ஸோ நமக்கு பஸ் ஸ்டாண்டும் ஈஸி ஆக்சசபிள், ரயில்வே ஸ்டேஷனும் ஈஸி ஆக்சசபிளுங்க. நம்ம சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அண்ட் நம்ம சைட்ல இருந்து அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸோடைய பஸ் ஸ்டாண்டுமே வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஸ்ரீராம் கேட்வே வந்து ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு தேதியில் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஸ்ரீராம் கேட்வேல 35க்கு மேலே கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க. அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து லேண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஸ்ரீராம் கேட்வே தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவுமே இருக்குது. ஜோகோ ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். இந்த ஒரகடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அவுட்டர் ரிங் ரோடு ஏறினா போதுங்க. ஒரகடத்தில் இன்னைக்கு தேதியில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே மேஜரான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ரெனால்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாங்க. அண்ட் இங்கேருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து வண்டலூர் அந்த OMR கனெக்டிவிட்டியுமே வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் மேஜரான லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நியர்பையில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த சைட்டுக்கு இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லியிருக்குங்க. இப்போ வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 30 lakhsலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்க உங்களுக்கு பிளாட் மட்டும் கொடுக்காம கஸ்டமைஸ் வில்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் 50 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே உங்களுக்கு கஸ்டமைஸ் வில்லா வந்து 6 மந்த்ஸ்லேயே இவங்க சூப்பராக கட்டி கொடுத்துட்றாங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது சிஎம்டி அப்ரூவ்ட் அப்படின்றனால உங்களுக்கு இங்கே பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தெரியல எல்லாருமே நம்ம வந்து பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 7 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் லோன்லேயுமே போய்க்கலாங்க. அண்ட் இங்கே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஜஸ்ட் ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் போதும். உங்களுக்கு இங்கே ஒரு சூப்பரான கஸ்டமைஸ் வில்லாவுமே இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க.
அண்ட் இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு பார்க்கறத விட ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன நியர்பைல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா சீக்கிரமா அவங்க பசங்க வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் அதுவும் நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிறது அப்படின்றதுனால இங்கேருந்து ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன் ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கே வருவோங்க. நாராயணா டெக்னோ ஸ்கூல், ஸ்ரீ சைத்தன்யா, சான் அகாடமி, வேல்ஸ் குளோபல் அப்படின்ற நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்குங்க. அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த சைட்ல இருந்து பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்பவே நியர்பைல இருக்குங்க. கிரசன்ட் காலேஜ் இருக்கு, எம்சிசி காலேஜ் இருக்கு, அண்ட் விஐடி காலேஜுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு எஸ்ஆர்எம் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல தாங்க இருக்கு. அண்ட் நமக்கு ஸ்கூல் காலேஜஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுமே இன்னைக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம சைட்ல இருந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை அருள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். இதையும் தாண்டி நமக்கு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்ட் நமக்கு ஒரே ஸ்டெச்சில் நம்ம ஜிஎஸ்டி வழியாக போனோம்னா நம்ம எஸ்ஆர்எம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரதிஷா எலைட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இது மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் சைட்டுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் சைட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி கூட வாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சைட் விசிட் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணி சைட்டை காமிச்சு திருப்பி உங்கள் வீட்லேயே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வரும்போது டெசிஷன் எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சைட்டு பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இடம் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து புக் பண்ணுறதை விட நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து புக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திருப்பி இவங்க வந்து 100% ரீஃபண்டபிளும் கொடுக்குறாங்க. ₹1 கூட பிடிச்சிக்காம ஃபஸ்ட்டு சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரீலான்ஸாக தான் ரெடி பண்ணாங்க. ப்ரீலான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 24 மேக்ஸிமம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ 8 தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே சுற்றி வசிக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக இந்த சைட்டை வந்து புக் பண்ணிக்கலாங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இங்கே எந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன லொகேஷன் அட்வான்டேஜஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை வந்து அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. நமக்கு ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, அவுட்டர் ரிங் ரோடு, ஜிஎஸ்டி, ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இந்த சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ இன்றைக்கே வந்து இங்கே புக் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான பிளாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.